ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிளைமேட்டு. ஒரு சைடு எல்லாம் மேகம், அந்த சைடு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த சைடு சூரியன் கதிரவன் நல்லா ஜொலிக்கிறாரு. அப்படியே இந்த சைடு வந்தால் வானம் நல்லா அழகாக இருக்குது, ரசிக்கக்கூடிய இடம். அதேமாரி குருவி சத்தம் நிறையவே இருக்கும். சிட்டுக்குருவி உங்களுக்கு கேட்கும் நல்லாவே. இங்கே பாருங்கள், இங்கே கூட ஒரு குருவி உட்காந்துருக்கு. இந்த குருவி பேர் என்னன்னு தெரியல, அழகாக உட்காந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வெண்டைக்காய் தோட்டத்தில் மக்காச்சோளம் நட்டுருந்தோம்ல, அந்த மக்காச்சோளம்லாம் வந்து கதிர் வந்துடுச்சு. அது ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு குருவி உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த குருவி பேர் வந்து தவிட்டுக்குருவி. ஒரு குருவிக்கு அந்த குரல் நல்ல இனிமையாக இருக்கும். மப்பு ஃபுல்லாக அந்த சைடு தான் வந்துட்டுருக்கு. இப்போது மழை பெய்ய போகுது. மேகம் இருட்டிக்கிட்டு வருது, லேசாக தூறல் போடுது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக இருட்டிக்கிட்டு இருக்கு, நடுவில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அதே மாதிரி மழை வந்து நல்லா வருது, வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா பெய்யுது, அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுது. ஒரு நாளைக்கு 5-6 டைமு மழை வந்து போயிடுது. கிளைமேட் நல்லா அழகாக இருக்குது. சுற்றி கிளைமேட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிட்டுக்குருவி நிறையவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இங்கே நிறையவே மயில் அதிகமாகவே இருக்குது. மயில் ஆனால் இன்றைக்கி தெரியல, மயில் தெரிஞ்சால் வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ எங்கள் மாட்டு மேலே உட்காந்துருக்குல்ல, அந்த குருவி பேர் வந்து கருவாட்டுவால் குருவின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பூச்சி தின்னுட்டுருக்கு. ஒரு உயிர் வாழணும்னா இன்னொரு உயிரை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெரியுதுங்களா, இது என்ன பூன்னு தெரியல. எங்கள் சைடு வந்து இது கண்வழி பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா அழகாக இருக்குது.
இந்த பூ கொஞ்ச நேரம் பார்த்தா கண் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மரத்து மேலே இருக்குது அந்த பூ.